சாரேகாமா கார்வா. இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். நான் சாகரத்தை பத்தி கவலைப்படல. வள்ளிக்கும் விக்கிக்கும் ரொம்ப சிரமம் கொடுக்குற. அதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்பா அப்படி எல்லாம் பேசுறீங்க? சிரமம்னு சொல்லிதான் உடம்பை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. என்ன பெத்து வளர்த்து ஆளாக்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்க நீங்க. அதை விடவாப்பா இது சிரமம்? முன்னாடியே இந்த விஷயம் தெரியாதா? தெரியாது ஜிஆர்கே. ரோட்ல ஒரு நாள் மாமா மயங்கி விழுந்து கிடந்தப்பதான் இந்த விஷயம் எங்களுக்கே தெரிஞ்சது. அதுவும் எங்க கண்ணுல படாம போயிருந்தா கடைசி வரைக்கும் சொல்லாமலே போயிருப்பாரு. ஏன் அழகர் சார் இப்படி பண்ணீங்க? எவ்வளவு பெரிய விஷயம், உயிர் பிரச்சனை. இத போய் மூடி மறைக்கலாமா? பாத்தீங்கல்ல ரெண்டு பேரும் எப்படி துடிக்கிறாங்க. சரி பண்ணிட முடியும், உயிர் பழிச்சிட முடியும்ன்ற நிலைமை இருந்தா சொல்லலாம். கிட்னி கிடைக்கணும், லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். இப்ப நாங்க இருக்கிற நிலைமையில இதெல்லாம் சாத்தியமா? சொல்லுங்க. அத பத்தி எல்லாம் நீங்க எதுக்குப்பா கவலைப்படுறீங்க? என் உயிரை கொடுத்தாவது உங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. நீ உயிரை கூட கொடுப்ப விக்கி, ஆனா இது சாத்தியம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்பாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு நீ வைத்தியம் பார்க்கற. நானும் உங்க மனசு நோகக்கூடாதுன்னு வர்றேன். என்னோட ஒரே வருத்தம், பேரனோ பேத்தியோ பார்க்கணும்னு ஏங்கிருந்தப்பெல்லாம் ஆண்டவன் என்னை நல்லா வச்சிருந்தான். ஆனா எனக்கு பேர குழந்தை பிறக்க போற இந்த நேரத்துல போய் இப்படி ஒரு நோயை கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப நாள் எல்லாம் உயிர் வாழணும்னு ஆசை இல்லை. பேர குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த ஆண்டவன் உசுரோடு வச்சிருந்தானே போதும். அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த நிமிஷத்திலேயே கூட நான் கண்ணு மூடிடுவேன், சந்தோஷமா கண்ணு மூடிடுவேன். மாமா, முதல்ல இப்படி பேசுறத கொஞ்சம் நிறுத்துங்க. உங்களை நாங்க அப்படியெல்லாம் விட்டுட மாட்டோம். உங்களுக்கு பேரன் பிறந்து அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து உங்க கொள்ளு பேரனை நீங்க பாக்குற வரைக்கும் நீங்க உயிரோட இருப்பீங்க. எல்லாம் சரியாயிடும்னு முதல்ல நம்புங்க மாமா. அப்பதான் எல்லாமே சரியாகும். விக்கி, டாக்டர் என்ன சொல்றாரு? உடனே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எல்லா இடத்துலயும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். சீக்கிரமாவே கிடைச்சிரும்னு நம்புறோம். சரி, பணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? 2-3 இடத்துல கேட்டு வச்சிருக்கோம். பாசிட்டிவா தான் சொல்லிருக்காங்க. கிடைச்சிரும்னு நம்புறோம். ஏன் வள்ளி, இப்படி ஒரு நிலைமையில கூட என்கிட்ட கேட்கணும்னு தோணல. அந்த அளவுக்கு நான் பிடிக்காதவனா போயிட்டேனா? சரவணன், கார்ல செக் புக் இருக்கும், கொஞ்சம் அதை எடுத்துட்டு வாப்பா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதுவும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. இல்லனா நீங்களும் சொல்லியிருக்க மாட்டீங்க. எனக்கும் இந்த விஷயம் கடைசி வரைக்கும் தெரியாமலேயே போயிருக்கும். இந்தா வச்சிரு. விக்கி, அப்பாவுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் எவ்வளவு ஆகுமோ அவ்வளவுத்தையும் ஃபில் பண்ணிக்க. இந்தா. வாங்கிக்க சொல்லு வள்ளி. விக்கிய ஜாமீன்ல எடுக்க பணம் கொடுக்கறேன்னு சொன்னப்போ நீ வேண்டான்னு சொன்ன. அதுல ஒரு வைராகியம் இருந்தது. இந்த தடவை அதே மாதிரி ஏதாவது காரணம் சொல்லிடாத.
இது உயிர் பிரச்சனை. மறுக்காம வாங்கிக்கோங்க. வாங்கிக்க வள்ளி, வாங்கிக்கோமா. தேங்க்யூ. என்ன ஜிஆர்கே சார், இவங்க தானே தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க போய் சொல்றீங்க? வள்ளி செக்க கையில வாங்குற வரைக்கும் எங்க வேண்டான்னு சொல்லிடுவாரோன்னு மனசுக்குள்ள அப்படி ஒரு தவிப்பு இருந்துச்சு. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்கள் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். என் பொண்ணோட வாழ்க்கைய மீட்டு கொடுத்தது வள்ளி. இப்ப என் பொண்ணு மாப்பிளையும் வேணா பிரிஞ்சிருக்கலாம். என்னைக்கா இருந்தாலும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வள்ளி செஞ்ச விஷயத்துக்கு இந்த பணம் எல்லாம் ஈடே ஆகாது. அழகர் சார், வள்ளி சொன்ன மாதிரி எப்பவும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நீங்க உங்க பேர புள்ளைய பார்க்கணும்னு இருக்கு, கண்டிப்பா பாப்பீங்க. சரி விக்கி, நீங்க போய் டாக்டரை பாருங்க. நான் இன்னொரு நாளைக்கு வீட்டுல வந்து பாக்குறேன். சரிங்க ஜிஆர்கே. வரேன் சார். வரேன் வள்ளி. வரேன் விக்கி. சரி. வா. டாக்டர் ராதிகா வராங்க. எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணோம்? நானே ஒரு டென்ஷன்ல இருக்கேன், இவங்க எனக்கு எதுக்கு ஃபோன் பண்றாங்க? ஓகே. ஹலோ. டாக்டர் ராதிகா. மேடம், நான் டாக்டர் ராதிகா பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் மேடம். இல்ல இல்ல இல்ல, என்னை கடத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்க மேடம். அதனாலதான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணேன். என்ன சொல்றீங்க? தூக்கிட்டு வந்திருக்காங்களா? நான் வேணா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணட்டுமா? இல்ல மேடம், நான் இந்த இடத்துக்கு வரல. என்னை கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மட்டும் கேளுங்க. தெளிவா சொல்லுங்க, சொல்லுங்க. மேடம், நான் இங்க ஒரு வீட்ல இருக்கேன். இந்த வீட்ல என்ன தாராவோட கருவை கலைக்க சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க மேடம். ராதிகா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், இவங்க என்ன கடத்தி கொண்டு வந்திருக்காங்க மேடம். நான் மட்டும் தாராவோட கருவை கலைக்கலன்னா இவங்க என் குடும்பத்தையே கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க மேடம். என்னடி பாக்குற? இவ என்ன பண்ணுவா, இவளால என்ன கிழிக்க முடியும்னு வாய்க்கிளிய பேசுனல்ல. தெய்வம்டி, தெய்வ நாயகி. தெய்வம் ஒரு வாக்கு சொன்னா பொய்க்காதுன்னு சொன்னல. எப்படி எப்படி நீங்க எங்களுக்கு டைம் கொடுக்குறீங்களா? என்ன சொன்ன என்ன சொன்ன? சேனாவோட கோட்டை யாரும் வர முடியாதுன்னு தானே சொன்ன. கோட்டைய உடைச்செறிஞ்சு உள்ள வந்து ஒரு சாம்ராஜ்யத்தையே நடத்தி காட்டுவாடி இந்த தெய்வ நாயகி. தூக்கிட்டேன் பார்த்தல. உன் தாரா இப்ப என் கையில. அவ வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கே ஒரு குழந்தை, பாவம் அல்பாயுசிலே போயிட போகுது. ஏய் தெய்வநாயகி, ஏய், இந்த உருட்டல் மிரட்டல் அதட்டல் இதெல்லாம் என்கிட்ட வேணாம். என்னடி முழிக்கிற? இந்த கருவை கலைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு விட்டுருவேன்னு மட்டும் நினைச்சிடாத. அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த குழந்தை வயித்துலயே. இங்க பார், எனக்கு என் மருமக வேணும். அவளை திரும்ப குடுக்கல. என்னடி அப்படி பாக்குற? உன் தாராவ பாக்குறியா? அவளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பாக்குறியா? ஸ்டேட்டஸ் தெரியாம தெய்வ நாயகி கிட்ட கைய வச்சல. இப்ப உன் தாராவோட ஸ்டேட்டஸ் என்னன்னு இந்த வீடியோல பாருடி. ஆண்டி, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, அவ பேச்ச கேட்டு மகிமாவை விட்டுறாதீங்க.
இவளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டி, இவள மாதிரி ஆளுங்களுக்கு பயப்படாதீங்க ஆண்டி. ப்ளீஸ், இவளால ஒண்ணும் கிழிக்க முடியாது. ஏய், எங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னடி குறுக்க பேசிக்கிட்டே இருக்க? அவங்க பேசும்போது யாராவது குறுக்க பேசினா குறவளைய கடிச்சு துப்பிடுவேன்னு தெரியாதா உனக்கு? டேய், சேனா ஆண்டிய பத்தி தெரியும்ல? என்னடி பெரிய சேனா? ஐயோ ஐயோ ஐயோ, பாருங்க தம்பி, தம்பி இத பாருப்பா. பாயும் பயருமா இருக்கிற பொண்ணு, தயவு செய்து ஒண்ணு பண்ணாதப்பா ப்ளீஸ். தேவநாயகி சொல்லுமா, சொல்லு அவங்கிட்ட. இந்திரசேனா மகிமாவை விட்டுருவா. நீ தாரா ஒண்ணு பண்ணாத. ஆஹா, மா, தயவு செஞ்சு விட்டுறேன்னு சொல்லுங்கம்மா. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, ப்ளீஸ் சொல்லுங்க. என்னடி சேனா பேசாம இருக்க? இப்ப பாக்குறது உனக்கு எதுவும் பத்தலையா? உன்னோட தாராவ தார் ரோடு மாதிரி காலால மிதிச்சு நாசமாக்கிடுவேன். எனக்கு என் மகிமா வீட்டுக்கு வரணும், அதுவும் நாளைக்குள்ள வரணும். இந்த கல்யாணம் நடக்கணும், அதுக்கு அந்த ஜட்ஜு தாலி எடுத்து கொடுக்கணும். இதுல எது நடக்கலன்னாலும் இந்த தெய்வ நாயகி வேற மாதிரி ஆயிடுவா. அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு நீ கேட்டதில்ல? அது பழமொழிடி. இந்த தெய்வ நாயகியை எதிர்த்து நின்னாலே கொன்றுவா. இதுதான் புதுமொழி. தேவநாயகி வேண்டாம், நீ ரொம்ப தப்பு பண்ற. இடம் தெரியாம விளையாடுற. என் மகிமாவை கடத்தி இருக்கிற இடம் தெரியாம மறைச்சு வச்சு இத்தனை நாளா கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டிட்டு இருந்தல்ல. ஆனா நான் உன்ன மாதிரி கிடையாதுடி. உன் கண்ணு முன்னாடியே உன் தாராவை காமிச்சு அவளுக்கு ஆபரேஷனை பண்ணி உனக்கு பார்சல் அனுப்பி வைக்கிறேன்டி. தேவநாயகி, இந்திரசேனா, ஐயோ எனக்கு தாராவை நினைச்சாலே அடிவயிறு கலங்குது. ஆண்டி, அவங்க அடிச்சு அவளை கொடுமைப்படுத்துறாங்க ஆண்டி. அவ வயிற்றுல இருக்கிற என் குழந்தைய அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, அவளை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். அவ என் தாரா மேலேயே கை வச்சிட்டால. நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். விக்கி, ராகுல், வலி, என்ன ப்ராப்ளம்? எதுக்கு அவசரமா என்ன வர சொன்ன? என்ன விஷயம்? மாமாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. டாக்டர் இமீடியட்டா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. நாங்களும் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டோம். பட் இப்ப பிரச்சனை என்னன்னா, டோனர் யாரும் இப்போதைக்கு எங்களுக்கு கிடைக்கல. அதனாலதான் உன்னை அவசரமா பார்க்கணும்னு வர சொன்னோம். வலி, ஆக்சுவலா இந்த டாக்டர் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ப்ராப்ளம் இல்ல, நான் பேசுறேன், வாங்க. விக்கி, முகத்தை ஏன் இவ்வளவு சோகமா வச்சிருக்கீங்க? டோன்ட் வரி, திங்ஸ் ஷுட் பி ஆல் ரைட். கண்டிப்பா பாருங்க, எல்லாத்துக்குமே ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் சொல்யூஷன். வாங்க, நான் டாக்டர்கிட்ட பேசுறேன், வாங்க. டாக்டர், மே கம் இன்? ராகுல், கம் ஆன் யங் மேன், உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். How is life? ஃபைன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அது சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. டாக்டர், ஸோ மிஸ்டர் விக்கி வந்து என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓ. அண்ட் மிஸ்ஸஸ் விக்கி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், காலேஜ் மேட் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் டூ. ஓ. விக்கியோட அப்பா இங்க அட்மிட் ஆயிருக்காருன்னு சொன்னாங்க. சரி, அது விஷயமா உங்ககிட்ட பேசலாம் தான். எஸ் ராகுல், நான் ஏற்கனவே இவங்க கிட்ட ப்ராசஸை ரொம்ப கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவர் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியே ஆகணும், அதுவும் இமீடியட்டா பண்ணணும். அதிகபட்சம் ஒரு வாரம் காத்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவரோட உயிருக்கே ஆபத்து. டாக்டர், டோனருக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா?
கிட்னி டோனருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். நேஷனல் கிட்னி ரெஜிஸ்ட்ரி வெப்சைட்ல நாங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம பிரைவேட் ஆர்கன் டோனர் வெப்சைட்லயும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். பிரைவேட் ஃபோரம்லயும் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். அது இல்லாம சேவா ஆர்கனைசேஷன், அவுட் சோர்சிங்னு எல்லா இடத்துலையும் நாங்கள் கேட்டிருக்கோம். எங்க ஹாஸ்பிட்டலோட டைஅப்ல இருக்கிற எல்லா டோனர்ஸ்கிட்டையும் பேசி பார்த்துட்டோம். பட் இது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ், அதனால எங்கேயுமே கிடைக்கல. இந்த டோனர் லிவிங் டோனராகவும் இருக்கலாம், இல்ல டிசீஸ்டு டோனராகவும் இருக்கலாம். டிசீஸ்டு டோனர் தட் மீன்ஸ் இறந்து போன டோனராகவும் இருக்கலாம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இறந்து போன டோனர்கிட்ட இருந்து எடுக்கும்போது கண்டிப்பா ஒரு பிரெயின் டெத் டோனரா இருக்கணும். அவரோட உடல் உறுப்புகள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் நாம் அந்த கிட்னியை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்பிளான்டேஷன் எவாலுவேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும். முதல்ல அவங்களோட பிளட் டைப் மேட்ச் ஆகணும். அடுத்ததா டிஷ்யூஸ் டைப் மேட்ச் ஆகணும். அது இல்லாம கிராஸ் மேட்ச் முக்கியமா இருக்கணும். ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாச்சும் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி, அதாவது ரத்தம் மாத்தி இருக்கிற அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தாலோ அல்லது வேற ஏதாவது அவங்க உடம்புக்குள்ள ஆன்டிபாடிஸ் போயிருந்தாலோ கிராஸ் மேட்ச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். கிராஸ் மேட்ச் பாசிட்டிவா இருக்கணும். அது இல்லாம ஃபைனல் செராலஜி டெஸ்ட் எடுக்கணும். ஹெபடைட்டிஸ் பி, ஹெச்ஐவி, சிஎம்வி இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷன் பண்ண ஆரம்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ப்ரீ டிரான்ஸ்பிளான்டேஷன் பீரியடும் இருக்கு. அந்த டைம்ல பேஷண்ட் அட்மிட் ஆன உடனே நாங்க அவங்களுக்கு ஜெனரல் ஹெல்த் மெயின்டெனன்ஸ் செக்அப் பண்ணுவோம். பல்மனரி எவாலுவேஷன், அதாவது எக்ஸ்ரே, இசிஜி எல்லாம் முடிச்சுட்டு கார்டியோவாஸ்குலர் எவாலுவேஷன் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எந்த ஹார்ட் டிசீஸும் இல்ல, எந்த கேன்சரும் இல்ல, வேற எந்த சிம்டம்ஸும் இல்ல, வேற எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா மட்டும்தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரியை ஆரம்பிக்க முடியும். இந்த சர்ஜரி கண்டிப்பா 4 மணி நேரம் நடக்கும். அந்த டைம்ல கொஞ்சம் டென்ஷனாகவும் பரபரப்பாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சம் ப்ளீடிங் ஆகலாம், இன்ஃபெக்ஷன் அண்ட் சில பிரச்சனைகள் நடக்கலாம். நல்லபடியா டிரான்ஸ்பிளான்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பீரியடும் இருக்கு. ஓகே டாக்டர், இதை எப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணும்? இதுல ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. அழகரை டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் அவரோட பிளட் குரூப் AB நெகட்டிவ். அதே பிளட் குரூப் உள்ள ஒருத்தர் நமக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் அவரு கிட்னி டொனேட் பண்றதுக்கு ரெடியாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நாம இதை ப்ரொசீட் பண்ண முடியும். டாக்டர் என்ன சொன்னீங்க? அதான் பிளட் குரூப் மேட்ச் ஆகிற ஒரு ஆள் கிடைக்கணும். இல்ல டாக்டர், ஐ மீன் என்ன பிளட் குரூப் சொன்னீங்க? AB நெகட்டிவ் பிளட் குரூப். வாவ், வாட் a coincidence. என்னோட பிளட் குரூப்பும் AB நெகட்டிவ் தான். why not நான் கிட்னி டொனேட் பண்ண கூடாது? ராகுல், நீ என்ன சொல்ற? ஆமா வலி, அவர் உயிர் வாழ்றதுக்கு ஒரு கிட்னி தேவைப்படும் இல்லையா? அதை நான் கொடுக்கறேனே. டாக்டர், நான் கிட்னி டொனேட் பண்ணலாம் இல்லையா? யா, மற்ற எல்லா பேராமீட்டர்ஸும் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா நீங்க டொனேட் பண்ணலாம். இஃப் யூ ஆர் willing, go ahead. ஓகே டாக்டர், மற்ற டெஸ்ட்லாம் எடுங்க, அதுக்கப்புறம் எவலுவேட் பண்ணலாம். ஓகே ராகுல். இனிமே இந்த வீட்டுல நம்ம ராஜாங்கம் தான் நடக்க போகுது. ஒரு வழியா அந்த வெண்ணிலாவை ஒழிச்சு கட்டியாச்சு. அப்புறம் என்ன, என்ஜாய் பண்ண வேண்டியதான். என்ஜாய் மச்சி, என்ஜாய். Cheers, சிவசங்கர்.
கும்மரனுங்க முதலாளி. ஏய் சிங்காரவேலா, என்னடா இன்னுமா தூங்கல? ஆட என்னங்க முதலாளி இப்படி கேட்டுப்புட்டீங்க? உங்களுக்கு பணிவிட பண்றதை விட எனக்கு வேற என்னங்க வேலை இருக்கு? அதானுங்க எல்லா சோழியும் முடிச்சிட்டு இந்தா நான் இங்க வந்துட்டேனுங்க. நீங்க வேற சரக்கு அடிக்க போறீங்கன்னு நான் பார்த்தேனுங்க. அதான் முதலாளி உங்களுக்கு வாய்க்கு ருசியா பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சு கொண்டு வந்திருக்கானுங்க. இது பாருங்க. இந்தாங்க. ஏய் சூப்பரா சூப்பர். உன்ன மாதிரி ஒரு சமையல்காரனை தான் நான் இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன். நீ பக்கவா என்கிட்ட சிக்கிக்கிட்ட. நீ எங்கேயோ போயிட போற பாரு. சரி வா, ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வந்து இப்படி உட்காரு. என் கூட சேர்ந்து நீ ஒரு பேக்கு போடு. ஐயோ எனக்கு இதெல்லாம் வேணாம் முதலாளி. நமக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. இது ஃபாரின் சரக்கு. சும்மா போட்டா கும்முன்னு இருக்கும் தெரியுமா? இருக்கட்டும் இருக்கட்டுங்க முதலாளி. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. எனக்கு வேணாங்க. அட என்னடா நீ பழக்கல்ல வழக்கலன்னு சொல்லிட்டு இருக்க? எல்லாம் பழகிக்க வேண்டியதானே. எல்லாரும் பிறக்கும் போது பெக்கோடவா பிறக்கிறோம். எல்லாம் அப்படியே போற போக்குல கத்துக்க வேண்டியதுதான். வாடா வந்து உட்காரு. ஐயோ நீங்க அடிங்க முதலாளி. என்னதான் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லைங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் இதோ இப்படி ஓரமா நின்னுக்கிறேனுங்க. டேய் கையெல்லாம் கட்டாதடா. மரியாதைலாம் மனசுல இருந்தா போதும். பரவாயில்லைங்க இருக்கட்டும்ங்க. பெரிய முதலாளி அப்புறம் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சானுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஏதாவது விசேஷங்களா? ஆமா விசேஷம்தான். உங்களோட ஃபேவரட் கேரக்டர் ஆனந்த் பேசுறேன். நீங்க வள்ளி சீரியல்ல தொடர்ந்து பார்க்கணும்னா சாரேகாமா டிவி ஷோ தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்கமிங் எபிசோட்ஸ் என்ஜாய் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.